வணக்கம். ஜோதிட ராஜராஜ சோழன். வணக்கம். சிவாய நமக. மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் அற்புதமான சாதனைகளை படைப்பார். வாழ்க்கையில் புகழ் உச்சிக்கு செல்வார். இதுவரை எந்த முதலமைச்சரும் தமிழகத்தில் செய்யாத பல நல்ல காரியங்களும் எல்லா துறையிலும் தமிழகம் இந்தியாவிலேயே முதல் மாநிலமாகவும் இவர் ஆட்சி காலத்தில் அற்புதமாக தமிழகமும் லண்டன் போல் ஜொலிக்கும். எல்லோருக்கும் எல்லா நன்மைகளும் கிடைக்கும் என்பது ஐயமில்லை. இவர் ஜாதகத்தை நான் கணித்து கூறினார். இவரை பிடிக்காத சில விஷயங்கள் என்னை மிரட்டுகிறார்கள். பலவிதமான தாக்குதலை தருகிறார்கள். ஐயமில்லை, இறைவன் அருளார். ஒரு சிலர் சொல்வது ஏற்கனவே நீ பல முறை கணித்து பலித்திருக்கிறது. உனக்கு என்ன உதவி செய்தார்? இன்னும் நீ பிச்சைக்காரனாக தான் இருக்கிறாய். எந்த உதவியும் உனக்கு செய்ய மாட்டார். மீண்டும் மீண்டும் நீ ஏன் அவருக்கே ஜாதகம் என்ற பெயரில் சொல்லி நீ தேவையில்லாமல் சிக்கலில் மாட்டிக்கொள்கிறாய் என்று என்னை சிலர் கேட்கிறார்கள். அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே என்று பாரதி புரட்சி கவி பாரதியார் அவர்களுடைய கவிதையுடன் நான் இதை நினைத்து பார்க்கிறேன். அவருக்காக நண்பர் அண்ணன் திரு மு.க.ஸ்டாலினுக்காக அவர் என் ஜோதிடத்தை மதித்தவர், நான் சொன்னதை செய்தவர், ஏழை மக்களுக்காக உதவி செய்யும் அவருக்காக மீண்டும் நான் கணித்து கூறுவதில் பெருமை அடைகிறேன். இறைவன் எனக்கு உதவி செய்வார். அவர் உதவி செய்தாலும் செய்யாவிட்டாலும் அவருக்காக செய்வது மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் வாழ்க்கையில் ஒளிமயமான எதிர்காலத்தை ஒரு ஆட்சி தரும் என்பதற்காக யார் மிரட்டினாலும் என்னை துன்புறுத்தினாலும் நான் பின்வாங்க மாட்டேன். 2005 நான் கணித்தது 2006 பலித்தது போல் நிச்சயம் 2026 ஐயா அவர்கள் முதலமைச்சராக வருவார் என்பது என் கணிப்பில் ஐயமில்லை. வேண்டிய பூஜைகள் செய்வேன். தஞ்சையில் வாழும் கரூர் சித்தர் துணையாக இருக்கும் வரை இவருக்காக நான் பூஜிப்பேன். நிச்சயம் வெற்றி அடைவேன். இறைவன் துணையாக இருப்பார். என் வாக்குக்கு இறைவனே சாட்சி. சிவனே போற்றி. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய.